அப்படி தெரிந்தாலும் அதை உணர்ந்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். இதுதான் இன்றைய சமூகத்தினுடைய சூழ்நிலை என்றால் அதை எப்படி வாழ்வது என்பது நம்முடைய கையில் இருக்கிறது. எந்த இடத்திலே எப்படி, யாரை நம்பி எப்படி வாழ வேண்டும், என்ன செலவு செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் பக்குவமாய் தெரிந்து வாழுங்கள். இன்னைக்கு நிறைய நேரங்களில் பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, நம்ம ஆடுற தலைவர்களாக இருந்தாலும் சரி, யாரையுமே முழுசாக நம்பி இறங்க முடியலல்ல. பார்த்து நிதானமாக இறங்கணும். அதெல்லாம் ஒருத்தர் சொன்னாங்க, ஃபாதர் சூதானமாக நடந்துக்குங்க ஃபாதர். அந்த வார்த்தைக்கு எனக்கு முதல்ல தெரியல விளக்கம். அப்புறமா சொன்னாங்க, பார்த்து சூதானமாக நடந்துக்குங்க ஃபாதர், ஏன்னா நிறைய பேர் காலை தட்டி விட்டுருவாங்க. பக்குவமாய் வாழ பழகுங்கள். எல்லாரும் நம்மோடு கூட இருப்பார்கள். உலகம் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துருக்கு. எல்லாரும் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நாம் நடந்து கொள்ளுகிற முறை இருக்கிறது. அதை எப்படி வாழ வேண்டும் என்பதை பகிர்ந்து கொண்டு பக்குவமாய் வாழ பழகிக் கொள்ளுங்கள். எல்லாத்தையும் முடிச்சுவிட்டு கொடுத்துட்டு அப்புறம் லவோன்னு அடிச்சிக்கூடாது. எத்தனை கம்பெனிகளில் கொடுத்து பணம் கட்டி நம்ம 10 ரூபா கொடுத்தா 20 ரூபா கொடுப்பான்னு சொல்லி எத்தனை முறை நம்பி நம்ம பணம் கொடுத்து ஏமாந்து போன சூழ்நிலைகள் எவ்வளோ பேர் இருக்கீங்க. அதை கட்டுறேன், இதை கட்டுறேன், இதை கட்டினா இதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏமாந்து போனவங்க எவ்வளோ பேர். ஐயோ எனக்கு துரோகம் பண்ணிட்டானே, ஓட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பக்குவமாய் வாழ பழகிக் கொள்வோம். ஏசு தெளிவாக சொன்ன மாதிரி கடைசியில் நீயே அப்படி செய்தாய், நீயே சொல்லிட்ட, அதனால் நீ செய்யறத விரைவாய் செய்யன்னு சொன்னார். நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். நம்மோடு கூட இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள், நாம் மற்றவர்களோடு இருக்கும்பொழுது எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பார்த்து இயேசுவை போல நாம் வாழ பக்குவமாய் வாழ பழகிக் கொள்வோம். என்னை கொடுத்தே சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்தேன். எந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை ஆளும் மன்னவனன்றோ. ஒன்றும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கிற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கையை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் அதன் புனித பயன்களை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்உணர்வை பெறுகின்றது. உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறை உண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றது. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் குடும்பத்தில் மரித்தவர்களையும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். உம்மீது நம்பிக்கை வைத்து ஜெபிக்கின்ற அன்னையின் பரிந்துரையின் மீது நம்பிக்கை வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான தூய அடைக்கல அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நாம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையுடன் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன்.
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம்முடைய திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரே நமது பாவங்களை எல்லாம் போக்குவதற்காய் அடிமையாய் சிலுவையிலே இரத்தம் சிந்தி நம் அனைவரையும் மீட்டெடுத்த தெய்வம். அந்த தெய்வத்தின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம் அனைவரையும் காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்ணோடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை எந்நாளும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கிறார். நான் மண் மீது வாழ வழி செய்கிறார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் உள்ளத்து உணர்வுகளை வலுப்படுத்தி அருளும்.
இவ்வாறு வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வுகள் குறித்து காட்டும் உம் திருமகனுடைய இம்மை சாவால் எங்களுக்கு நீர் முடிவில்லா வாழ்வு தந்துள்ளீர் என நம்புவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அடைக்கல அன்னையின் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய திருத்தலத்தில் ஒவ்வொரு நாளும் காலை 6:30 மணிக்கும் 11:30 மணிக்கும் திருப்பலியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாதத்தின் முதல் சனிக்கிழமை 11 மணிக்கு அன்னையினுடைய சிறுதேர் பவனியும் அதைத் தொடர்ந்து திருப்பலியும் இருக்கும். திருப்பலி முடிவில் அன்னையின் பிள்ளைகள் அனைவரையும் தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய கருத்துகளுக்காக மாதா குலத்தின் அருமருந்தினால் சிறப்பாக ஜெபித்து ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள். 2வது சனிக்கிழமை காலை 9:30 1:30 மணி வரை நற்செய்தி ஜெபக்கூட்டம், நோயாளிகளுக்கான சிறப்பு ஜெபம், நற்கருணை ஆசீர்வாதம் இருக்கிறது. அன்னையோடு ஒரு நாள் நீங்கள் இருந்து ஜெபிக்க 2வது சனிக்கிழமை உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அது முடிந்த பிற்பாடு அன்னையின் பிள்ளைகள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. அன்னதானத்திற்கு உதவி செய்ய விரும்புகிறவர்கள் பங்கு தந்தையின் அலுவலகம் அணுகி தங்களால் இயன்ற உதவி செய்ய கேட்டுக்கொள்கின்றோம். ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை மதியம் 12 மணிக்கு லூர்து டிவியிலும் 1 மணிக்கு மாதா டிவியிலும் நம்முடைய திருத்தலத்தில் நடைபெறுகிற திருப்பலியானது ஒளிபரப்பாகிறது. அந்த திருப்பலியை கண்டு ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிறைய பேர் வருவதற்கு அன்னையிடத்தில் வர வேண்டும் என்ற ஆசையோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொல்கிறீர்கள். எங்கே இருக்குன்னு தெரியல ஃபாதர், பூசையை பார்க்குறோம், வரணும்னு ஆவலாக இருக்கிறோம் என்று சொல்கிறீர்கள். ஒன்றும் சிரமமே இல்லாமல் வர்றதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, ரூட்டு தெரிஞ்சிடும். ரொம்ப சிரமம் இல்லை. நீங்கள் வர்றதுக்கான ஏற்பாடுகள் செய்து, குறிப்பாக இந்த நாட்களில், விடுமுறை நாட்களிலே நீங்கள் அன்னையிடத்தில் வந்து ஜெபித்து செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கடந்த 5ஆம் வெள்ளிக்கிழமை திருமானூர் பங்கு ஆலயத்திலிருந்து நம்முடைய திருத்தலத்திற்கு நடைபயணமாக நிறைய பேர் வந்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் நன்றியோடு ஜெபத்தை முறித்தாக்குகிறோம். அவர்கள் அனைவருக்கும் மீண்டும் நம்முடைய நன்றியை பங்கு தந்தையவர்களுக்கும் மற்றும் அருள் தந்தையர்களுக்கும், சிறப்பாக அன்றைய திருப்பலி நிறைவேற்றி ஆயிரவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய திருத்தலத்தில் திருவிழா எப்பொழுது எல்லாரும் கேட்கிறார்கள். இந்த வருடம் மே மாதம் 4ஆம் தேதி கொடியேற்றத்தோடு திருவிழா தொடங்குகின்றது. மே மாதம் 4ஆம் தேதி கொடியேற்றத்தோடு இந்த ஆண்டு திருவிழா தொடங்குகின்றது. 9, 10, 11, 12 9, 10, 11, 12 4 நாட்களும் தேர் திருவிழா தான். 13ஆம் தேதி காலை கொடியிறக்கத்துடன் திருவிழா நிறைவுறும். எனவே இந்த திருவிழாவில் நீங்கள் பங்கு பெற விரும்பினீர்கள் என்றால் தயவு செய்து அந்த திருவிழா நாட்களிலே பங்கு பெற்று அன்னையின் வழியாக சிறப்பு ஆசிரை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அடைக்கல அன்னை வழியாக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, பணத்தினால் யாரையும் விலை பேசாதீர்கள். மனிதர்களை மனிதர்களாக பாருங்கள். பணத்தினால் விலை பேசி விற்கப்பட்டு காட்டி கொடுக்கப்பட்டவனுடைய நிலை நமக்கு தெரியும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டாம் என்கிற எண்ணத்தோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்முடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை எல்லாம் அடைக்கல் அன்னை இடத்திலே நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஒரு அம்மா சொன்னாங்க, அடைக்கல மாதா நவநாள் ஜெபம் சொல்லும் பொழுது அப்படியே முட்டி போட்டு எல்லாரும் சேர்ந்து சொன்னோம், எங்கள் குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னு. அந்த நம்பிக்கையோடு அடைக்கல் அன்னைக்கு நவநாள் ஜெபம் சொல்லி மன்றாடுவோம். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கல தாயே, உம் தஞ்சமென்று வந்தவரை, உம் தஞ்சமென்று வந்தவரை இரு கரம் நீட்டி, இரு கரம் நீட்டி புகலிடம் தந்த தாயுள்ளமே, புகலிடம் தந்த தாயுள்ளமே, எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விலக்கும், எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விலக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ, எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ உறுதிப்படுத்தும். எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில், எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் வீரமாய் வாழ வழிகாட்டும், வீரமாய் வாழ வழிகாட்டும். கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும், கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும். உம் மகன் இயேசுவின் வழியாய், உம் மகன் இயேசுவின் வழியாய் தந்தையிடம் பரிந்து பேசி, தந்தையிடம் பரிந்து பேசி நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்று தாரும், நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்று தாரும். இதனால் உம் திருத்தல புகழ், உம் திருத்தல புகழ் பாரெங்கும் மணக்கட்டும். பாரெங்கும் மணக்கட்டும். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கல தாயே. ஆமேன். ஆமேன்.